திமுக கூட்டணியை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு கூட முதலமைச்சர் எங்களுடைய அகில இந்திய மாநாட்டுல நடந்த கருத்தரங்கத்திலே பங்கு கொண்டு திமுக கூட்டணி அப்படியே இருக்கிறது, அது உடையாதா என்று பல பேர் நப்பாசை கொள்றாங்க, அதெல்லாம் நடக்க போறதில்லை என்று அவர் பேசியிருக்கார். ஆக அந்த கூட்டணி அப்படி இருக்கு. இப்ப பாஜக அமைக்க விரும்புகிற கூட்டணி என்பது முனைப்பு எடுத்திருக்கு, அது ஒரு வேகத்தை எடுத்திருக்கு. அக்னீஸ்வரன் மறுக்க கூட ஐயா சொன்னாரா ஐயா அதிமுக பொதுச் செயலாளர், ஆமா பாஜகவுடன் கூட்டணி என்று சொல்லவில்லை, இன்னும் சொல்லல, நான் ஏற்றுக்கொள்றேன். ஆனா பாஜகவோடு வருகிற சட்டமன்ற தேர்தலிலும் கூட்டணி இல்லை என்று நாடாளுமன்ற தேர்தலின் போதே சொன்னார். இப்ப அப்படி சொல்லல. இப்ப என்ன சொல்றாரு, ஐயா சட்டமன்ற தேர்தல் நெருக்கவாட்டுலதாயா கூட்டணி பத்தி பேசுவோம், பாஜகவோடு கூட்டணி இல்லை என்று அன்று சொன்னதை இன்று கைவிட்டு விட்டார். யாரு? அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். இந்த உண்மை மக்கள் முன்பு இருக்குல்ல, ரைட்டு. ரெண்டாவது பாயிண்ட் ஷபீர் அகமது சொன்னாரு, அவரும் அக்னீஸ்வரனும் அதெல்லாம் ஐயா இவங்க போய் மக்கள் பிரச்சனை தான் பேசணும் என்று எடப்பாடியார் சொல்றாரு. அதை கணக்குல எடுத்துக்க மாட்டீங்களா ஐயா என்று அக்னீஸ்வரன் கேட்டார். நாங்க எப்படி கணக்குல எடுத்துக்கிறது? இன்னொரு தரப்பு அமித்ஷா என்ன சொல்லிவிட்டாரு, நாங்க அதிமுகவோட தேர்தல் கூட்டணி பற்றி தான் பேசிட்டு இருக்கோம், விரைவில் முடிவு வரும். இன்னொரு தரப்பு சொல்லுதே, அப்புறம் நாங்க அதை பத்தி பேசக்கூடாது, நீங்க வேணா பேசாம இருக்கலாம். ஆனால் இன்னொரு தரப்பு இப்படி சொல்லுது. ஷபீர் கேட்டது போல அதை இன்னும் மறுக்கவும் இல்லை. அவர் சொன்னது தப்பு, நாங்கள் மக்கள் பிரச்சனை பற்றி மட்டும்தான் பேசணும். அமித்ஷா எப்படி சொன்னாரு கூட்டணி பத்தி பேசணும்னு? நீ அக்கிரமமா இருக்கு அப்படி சொல்லணும் இல்ல, சொல்லல இல்ல. நாங்க என்ன ஊகிக்கிறோம், அவங்க இன்னும் எடுக்காமல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல. உண்மை உண்மை, இன்னும் முடிவு எடுக்கல, நானும் அதான் சொல்றேன். ஆனா கூட்டணி பேச்சுவார்த்தை என்பது நடந்திருக்கல. இவ்வளவு பேரை எங்க கூட்டு போறாரு? நீங்க அவர் ஏற்கனவே மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் மனு கொடுத்திருக்காரு எடப்பாடியார், நான் அதெல்லாம் மறுக்கல. அது பொதுவா எழுதி வச்சுட்டு அவர் இன்னும் ஒருத்தர் கூட்டிட்டு போய் அதெல்லாம் கொடுப்பாரு. அது அப்படியே வந்திருக்கு நமக்கு தொலைக்காட்சிகள்லயும். ஆனா இப்ப அப்படி போகல. அதிமுகவினுடைய முக்கிய தலைவர்கள் அனைவரையும் செங்கோட்டையன் தவிர அவ்வளவு வெளியும் கூட்டிட்டு போய் உட்கார்ந்து 2 மணி நேரத்துக்கு மேல பேசப்பட்டது. சென்றதற்கான காரணமே மக்கள் பிரச்சனை குறித்து பேசுவதற்காகத்தான் அப்படின்னு குறிப்பிடுறார். அவர் குறிப்பிடாருங்க. ஆனா நீங்க யார்கிட்ட பேச போனீங்களா? அமித்ஷா என்ன சொல்றாரு, கூட்டணி பற்றிய பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம்ல சொல்றாரு. அப்ப நாங்க என்ன பண்றது சகோதரி? அப்புறமே சாயங்காலமே போடுறாரு, இரவே போடுறாரு, எக்ஸ்தலத்துல என்ன போடுறாரு, 2026 தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி மலர்ந்தவுடன் அந்த ஊழல் ஒளியும் மது ஒளியும்னு போடுறாரா இல்லையா?